எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்குறவங்க 90% பேர் தோற்று போகிறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ்லேருந்து குவிட் பண்ணிடுறாங்க, வெளியில் வராங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியரான பிஸ்னஸ் மாடல் கிடையாது, இல்லைனா ஃபேக்கான பிஸ்னஸ் மாடல் கிடையாது. மக்கள் 90% பேர் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தவறான எதிர்பார்ப்புகள் தான், அதாவது ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த வீடியோவில் நான் எதனால் இந்த தவறான எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க, எதனால் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறத நான் விளக்குறேன். அதனால் நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஆன்லைன் பிஸ்னஸ்னால் அது சின்ன லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம், இன்டர்மீடியேட்டாக இருக்கலாம், இல்லை பெரிய பிஸ்னஸாக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த லெவலில் உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை உருவாக்க நீங்கள் நினைச்சாலும் இந்த தவறுகளை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு வெற்றிகரமான ஆன்லைன் பிஸ்னஸை உருவாக்க முடியும். முதல்ல ஏன் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தத்தை மீறிய எதிர்பார்ப்புகள், அதாவது அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. பெரிய காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வரும்பொழுதே ஃபாஸ்ட் மணி, அதாவது ரொம்ப வேகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பணத்தை குறுகிய காலத்தில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட உள்ள வராங்க. நிறைய பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ போட்டாலே அது வைரல் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரே ஒரு வெப்சைட்டை தொடங்கிட்டு இல்லை கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மூணாவது பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் இல்லைனா ஒரு வாரம் போதும் நம்மளுக்கு ஆன்லைனில் நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தத்தை மீறின ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு அங்கே அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த ஆஃப்லைன் பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்பொழுது உண்மையிலேயே உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இருந்தாலும் ஆன்லைன் பிஸ்னஸ் இஸ் நாட் மேஜிக். இங்கே நீங்கள் எந்த ஒரு மந்திரமும் தந்திரமும் பண்ண முடியாது. ஸ்கில் பேஸ்டு லாங் டேர்ம் கேம் தான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ். அதாவது உங்களுக்கு ஒரு திறமையை கற்றுக்கிட்டு அந்த திறமை மூலமாக தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை அணுகுனீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விளையாட்டு. உங்களால் நல்ல நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்கிக்க முடியும். அதனால நீங்கள் குயிக் ரிசல்ட்ஸை எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது கேரண்டீட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன் நிறைய பேர் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் தோற்று போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெண்டாவது காரணம் என்னன்னா, திறமைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டுமே வச்சு ஆன்லைன் பிஸ்னஸில் வர்றது. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு யுக்தி கிடையாதுங்க. அதாவது ஹோப் இஸ் நாட் எ ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி குதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், பிளாகிங்காக இருக்கட்டும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர்த்து இதை கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், கண்டென்ட் கிரியேஷனை கற்றுக்கணும், ஆடியன்ஸோட உளவியல், அதாவது ஆடியன்ஸ் சைக்காலஜியை கற்றுக்கணும். ஒரு ஸ்கில் திறமை இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை நம்பின ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது விஷயம், ஏன் அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வர்றவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியான செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது, அதாவது இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்னால இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. அடுத்தவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க, யூடியூப்பில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அப்படிங்கிற காரணங்கள், அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு வியப்போட இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒன்று இல்லை 2 வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பிளாகிங்கில் இருக்கிறவங்க ஒரு 3 பிளாக் போஸ்ட் நிரந்தரமாக அவங்களால எழுதுறதே பெரிய விஷயமா இருக்கும். அடுத்தது ஒரு லிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அங்கே வந்து லிங்க்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா ஓரிரு வாரங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நான் நினைச்ச மாதிரி இல்லை, இது வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வருவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது போரிங்காக தான் இருக்கும். அதாவது தொடர்ச்சியான செயல்பாடுகளை நீங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது போரிங்காக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு தொழிலுக்கும் இது மேண்டட்ரி, அதாவது நிச்சயமான ஒரு தேவை தான் இந்த தொடர்ச்சியான செயல்பாடு அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது ஆன்லைன் பிஸ்னஸில் தோற்று போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணங்களில் இது ஒன்று. என்னன்னா, தங்களை மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்த்துக்கிறது, அதாவது உங்களை மற்ற ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. இந்த ஒப்பிட்டு தன்மை இருக்கு இல்லைங்களா, அதாவது கம்பேரிஷன். இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது உங்களோட வளர்ச்சி கொண்டுடுங்க. மக்கள் எப்படிலாம் தங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஆன்லைன் பிஸ்னஸ்குள்ளே வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும், ஆனால் 5 வருஷம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கூட தங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்குவாங்க, ஒப்பிட்டு பார்த்துக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு தொடங்குறவங்க கிட்ட 0 ஆடியன்ஸ் தான் இருக்கும், டிராஃபிக் இருக்காது. ஆனால் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸோ ஃபாலோவர்ஸோ வச்சிருக்கவங்க கூட இவங்களை கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அதாவது வெற்றியாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது 0 வியூஸ்ல இருந்து தான் தொடங்கினாங்க, 0 இன்கம்ல இருந்து தான் தொடங்கினாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால உங்களோட ப்ராக்ரஸ், உங்களோட வளர்ச்சியில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. அந்த நேரத்தை மற்றவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுல கவனத்தை செலுத்தாதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களோட ப்ராக்ரஸில் அட்டென்ஷன் கொடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது பொறுமையின்மை, அதாவது பொறுமை இல்லாமல் இருக்கிறது தான் ஆன்லைன் பிஸ்னஸில் தோற்று போகிறவங்களுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. நோ பேஷன்ஸ். ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரிவார்ட்ஸை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இது எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தும், ஆனால் நிச்சயமாக ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு இது ரொம்பவே பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப ஃபாஸ்ட் மணி எதிர்பார்த்து வர்றதுனால உங்களோட பொறுமையை இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்பவே சோதிக்கும். நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடக்கத்தில் உங்களுக்கு லைக்ஸ் வராது,
கமெண்ட்ஸ் வராது, வருமானம் வராது. ஆனால் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவென்ச்சுவலாக உங்களுக்கு நல்ல வருமானமும் அதே சமயத்தில் நிரந்தர தொழில் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதான் இந்த ஆன்லைன் இண்டஸ்ட்ரி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போட்ட முயற்சிக்கான விளைவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லேருந்து வெளியேறிடுறாங்க. இது ஆன்லைன் பிஸ்னஸில் தோற்று போகிறவங்களுக்கான முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. சரிங்க, இப்போது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கில், அதாவது ஆன்லைனில் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு திறமையை நீங்கள் கத்துக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதாவது உங்களோட உழைப்போ உங்களோட வேலையோ செயல்திறனோ தொடர்ச்சியா இருக்கணும். மூணாவது உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், அதாவது மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து உங்களோட தன்னம்பிக்கை நீங்க விட்டுறதா இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்போட உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்க எமோஷனலா உங்களை நீங்க ரொம்ப குறைவா மதிப்பிடுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களோட எமோஷன்ஸை உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மேல நம்பிக்கை வைக்கணும். உதாரணத்துக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்க புதுசா தொடங்குற ஒரு பிசினஸ் ப்ராசஸ் கிடையாதுங்க. இந்த தொழில் வடிவம் அப்படிங்கிறது பல்லாண்டு காலமா இருக்குது. உலகம் முழுக்க பல பேர் இது மூலமா வருமானத்தை ஈட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னும்போது அந்த ப்ராசஸ் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க பிளாகிங் பண்றீங்க, இல்ல டிராப் ஷிப்பிங் பண்றீங்க அப்படின்னா இது நீங்க புதுசா முயற்சி பண்ற ஒரு தொழில் வடிவம் கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் டிராப் ஷிப்பிங் பண்றாங்க, உலகம் முழுக்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வச்சு அந்த ப்ராசஸ் உங்களை என்ன பண்ண சொல்லுதோ அதுக்கான திறமை நீங்க கத்துக்கிட்டு ஒரு ஆன்லைன் பிசினஸ்க்குள்ள நீங்க வரணும். இந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை தவிர்த்துட்டு ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா 90% பேர் தோத்து போறாங்க. நீங்க அந்த மீதி இருக்கிற 10% இருப்பீங்க. நிச்சயமா உங்களால ஆன்லைன் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். நீங்க எதிர்பார்க்கிற வருமானத்தை ஈட்ட முடியும். உங்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்தையும் உருவாக்கிக்க முடியும். ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கிறது இந்த எதிர்காலத்தை நோக்கி நகர்ற ஒரு பெரிய தொழில் வடிவம். அதனால இந்த ஆன்லைன் பிசினஸ்ல இந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துட்டு இந்த பிசினஸ்க்குள்ள நல்ல நம்பிக்கையோட வாங்க. உங்களாலையும் ஆன்லைன் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். சரி, இந்த மாதிரி ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தப்பட்ட கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின பல விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் இல்ல யதார்த்தமா நீங்க தொழில் சார்ந்த மனநிலையை உருவாக்கிக்கணும், தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை தமிழ்ல நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மணி அண்ட் growth இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.